ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேர்ள் வேல் ஆஃபீஸர் சேனல். இன்னைக்கு பதில் என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல ரொம்ப பிரபலமான திவ்யா கள்ளச்சி மற்றும் கார்த்திக் இவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நார்மலான கேஸ் கிடையாது, போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர்களை எதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் முழுக்க இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் வேல் ஆஃபீஸர் சேனல். ஃபர்ஸ்ட், யூடியூப்ல நார்மலா வீடியோ போட்டு வைரல் ஆகுறீங்கள விட தன்னுடைய முகபாவனையை வித்தியாசமா காட்டுறது, கேலி கிண்டல் செய்யறது, அடுத்தவங்களை ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி வீடியோ தான் ரொம்ப வைரல் ஆகும். அதே மாதிரியே இந்த திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிறவங்க இவர்கள் சாப்பிட்றத வித்தியாசமான முறையில் சாப்பிட்றது, அதே மாதிரி கத்துறது, இந்த மாதிரி பண்ணி மிகப்பெரிய வைரல் ஆனாங்க. அது மாசத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சில பேர்லாம் வீடியோவில் முன்னாடி நல்ல விஷயங்களா பேசுவாங்க, ஆனா அவுட்ஃபீல்டில் நிறைய தப்பான செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுவும் முக்கியமா சினிமாவே இருக்கட்டுங்க, நிறைய பேர் படத்துல வில்லனா நடிப்பாங்க, ஆனா ரியல் லைஃப்ல அவர்கள் தான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன தோணும், படத்துல பார்க்கும்போது இவர் கெட்டவங்க போல அப்படின்னு சொல்லி டோட்டலா சித்தரிச்சு அவர்களுடைய லைஃபையே நம்ம டோட்டலா மாத்திடுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தங்க சோசியல் மீடியாவே டோட்டலா மாத்திருக்காங்க. அது யாருன்னா திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பர்சன். ஆக்சுவலா இவர்கள் கூட மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர்கள் என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்ணுங்கிறது கண்ணல்ல போக சொல்றேன். அதுவும் முக்கியமா ரீசன்ட் டைம்ல விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க 2 முக்கியமான பசங்க இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 2 பசங்களுமே வயசு ரொம்ப கம்மி, 16 to 17 வயசு தான் இருக்கும். ஆக்சுவலா இவர்கள் கரெக்டா சொல்லணும்னா 10வது படிக்கிறாங்க. இவர்கள் 10வது படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி விளையாட போயிட்டு இருக்கும்போது இவர்கள் யூடியூப் பிரபலரான திவ்யா கள்ளச்சி அவர்களை பார்த்திருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் வெறுமனை பார்த்தது மட்டும் இல்லாம இந்த திவ்யா கள்ளச்சி உடனே இவர்கள் தான் வாண்டடா பேசியிருக்காங்க. அதாவது நார்மலான பர்சனா இருந்தா கண்டிப்பா யாருன்னு தெரியாது, ஆனா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வரிசையில இவங்க எதுக்கோ நம்ம கூப்பிடுறாங்க, ஏதோ ஹெல்ப் கேட்கறாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவர்கள் 2 பேரும் அவர்கள் கூட ஏறிட்டாங்க. ஆக்சுவலா திவ்யா கள்ளச்சி இதை அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு நம்ம நினைச்சது ஏதாவது பண்ணிடலாம், இதுல கொஞ்சம் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு பேராசையால இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திவ்யா கள்ளச்சி அந்த 2 பசங்களை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா இவர்கள் ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இங்க 5 to 6 பேர் இருப்பாங்க, எல்லாம் பல்கான ஆள். அவர்களை அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உடனே நீங்க நான் சொல்றத கேளுங்க தப்பி, இல்லைன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால சரி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்றாங்க. அதனால இவர்கள் அதை ஒரு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பசங்களை டீஸ் பண்றாங்க. எந்த மாதிரினா பாலியல் ரீதியா டீஸ் பண்றாங்க. அது அந்த பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம உயிர் முக்கியம், ஏன்னா வீட்டுக்கு வேற தெரியாது நம்ம வந்தது, இவர்கள் இப்படி புடிச்சிட்டு வந்துட்டாங்க, வீட்டுல போனா திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கள் சொல்றது எல்லாத்தையுமே கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் வெறுமனே டீஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவர்கள் உடனே செல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது எதற்காகனா பிளாக்மெயில் பண்றதுக்காக தான். நார்மலா இப்போ ஒரு லோன் ஆப்ல லோன் மட்டும் வாங்கிட்டு அதுல இருக்க எல்லா போட்டோவையும் நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. அதன் பிறகு அந்த போட்டோ வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க, பணம் பறிக்கிறதுக்கு நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோவை வேற யாராச்சும் காமிச்சிருவேன், உங்க பேரண்ட்ஸ் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால அந்த பசங்க சரி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பணம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், ஒரு 4 to 5 லட்சம் வேணும், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி கேட்கறாங்க. அதனால இந்த பசங்க எப்படியோ யார்கிட்டயோ போய் கேட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயே ஒரு டபுள் கேம் ஆடி இருக்காங்க. என்னன்னா இவர்கள் வெறுமனே பணம் மட்டும் வாங்குற பிளான் பண்ணல, இதை வாட்ஸ்அப்ல ஏதாவது குரூப்ல எல்லா பக்கமும் ஷேர் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப ஃபேமஸான யூடியூபர்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி வீடியோ போட்டு அதிலேயே காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆக்சுவலா இதுல மொத்தம் 4 பேர்னு சொல்லியிருந்தால, அதுவும் முக்கியமா திவ்யா, கார்த்திக், அதே மாதிரி சித்ரா, இன்னொருத்தங்க, மொத்தம் 4 பேர். இதுல இந்த திவ்யாவுக்கும் சித்ராவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. அது என்னன்னா இப்போ மொத்தம் ஒரு 5 to 6 லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பங்கு பிரிக்கணும். அந்த பங்கு பிரிக்கும் போது 2 பேருக்கு தகராறானதாக சொல்லப்படுகிறது. அதனால சித்ரா பிரிச்சுட்டாங்க. இதனால இவங்க சித்ரா என்ன பிளான் பண்றாங்க, கண்டிப்பா இவங்க நம்ம போட்டே கொடுத்துடணும், ஏன்னா இவங்க போட்டு கொடுத்தா மட்டும் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும், எப்படி அவங்க மட்டும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சித்ரா அப்படிங்கிற பர்சன் விருதுநகர்ல டிஎஸ்பி ஆபீஸ் போய் உடனடியா எல்லா எவிடன்ஸையும் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால உடனடியா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர்கள் விசாரணை ஆரம்பிக்கும் போது உடனடியா போக்சோ கேஸ்ல எல்லாத்தையுமே 4 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா திவ்யா சித்ராவை போட்டு கொடுத்தாங்க, சித்ரா திவ்யாவை போட்டு கொடுத்தாங்க, கூட இருந்தீங்க 2 பேர் எல்லாத்தையுமே மாட்டிட்டாங்க. ஆக்சுவலா அவர்கள் மொபைலை சீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா அவர்கள் மொபைல்ல
நிறைய வீடியோ இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா நீங்க வந்து இது எதுக்குங்க அப்படி பண்றீங்க? உங்களுக்கு தான் யூடியூப்ல வருமானம் வருது. வருமானம் பத்தலைனா வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே. எதற்கு மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க? அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம நீங்கள் கேலி சித்திரம் பண்ணி யூடியூப்ல வருமானம் வாங்குறது யாருடைய பணம்? யூடியூபோட பணம் கிடையாது, மக்களுடைய பணம். ஏன்னா அவர்கள் ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையான்னு தெரியல. அதுவும் மட்டும் இல்லாம இந்த காசு வந்து அவர்களுக்கு எளிதா கிடைக்கிறது கிடையாது. அதுவும் மட்டும் இல்லாம அந்த காசை மக்கள் காசையே வாங்கிட்டு மறுபடியும் வந்து மக்களுடைய லைஃபே வந்து சீரழிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பா தான் படுது. அதே மாதிரியே இவர்களை அரெஸ்ட் பண்ண உடனே, அதாவது சோசியல் மீடியா முன்னாடி கேமரா முன்னாடி என்ன சொல்றாங்க, நான் தப்பே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் கைது பண்ணிட்டாங்கன்னா பப்ளிக் முன்னாடி, அதாவது சோசியல் மீடியா முன்னாடி நான் தப்பே பண்ணல, நான் தப்பு பண்ணாமலே இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேணுனதான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு முன்னாடி எதுக்கு நல்லவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி அவர்கள் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஃபேமஸான யூடியூபர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சோசியல் மீடியா ஓபன் பண்ணாங்க. ஆனா தன்னுடைய சுயலாபத்துக்காக நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதே மாதிரியே மக்களாகிய நீங்கள் கரெக்டான விஷயத்தை, கரெக்டான வீடியோ மட்டும் தான் பார்க்கணும். அவர்கள் தப்பான ஏதாவது வீடியோ போட்டா நம்ம பார்க்காம விட்டோம்னா எதுக்குங்க வைரல் ஆகுது? நீங்க பார்த்தங்காட்டி தானே வைரல் ஆச்சு. அதை வச்சுட்டு அவர்கள் சம்பாதிச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல சம்பாதிக்கணும் ஐடியா பண்றாங்க. ஆனா மக்களாகிய நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனா அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை எல்லாத்தையுமே எப்படி போகும் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.